வணக்கம். இந்த நெகிழ்ச்சியான நினைவலைகளின் தொகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண மூடிக்கோங்க. நாம இப்போ ஒரு 30, 35 வருஷம் பின்னாடி, அதாவது அந்த 1980கள் 90களோட காலகட்டத்துக்கு பயணம் செய்ய போறோம். அந்த அமைதியான காலகட்டத்துல ஒரு வீட்டுக்குள்ள டிவி வர்றதுங்கிறது இன்னைக்கு மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குற சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு மாயாஜாலமான தருணம். சொல்லப்போனா அது வெறும் ஒரு இயந்திரம் இல்ல, ஒரு குடும்பத்தோட பெருமை, அந்த தெருவோட ஒட்டுமொத்த சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு அழகான வண்ணமயமான நினைவுகளை நோக்கிய பயணம்தான் நம்மளோட இந்த தொகுப்பு. சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு சின்ன ஊர், ஒரு அழகான மாலை நேரம்னு வச்சுக்கோங்க. தெருவுல பசங்கள்லாம் ரொம்ப மும்முரமா கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் வாசல்ல உட்காந்து சகஜமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அமைதிய கலைச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ மெதுவா அந்த தெருவுக்குள்ள வருது. எல்லாரோட கவனமும் அந்த ஆட்டோல இருக்கிற ஒரு பெரிய அட்டைப்பெட்டி மேல தான் போகுது. பசங்கள்லாம் கையில இருந்த பேட்டையும் பாலையும் அப்படியே போட்டுட்டு அந்த ஆட்டோ பின்னாடியே ஓடி வராங்க. அந்த பெட்டி ஒரு வீட்டு வாசல்ல இறக்கப்பட்டதும் அந்த வீட்டு பசங்க, அம்மா, அப்பா டிவி வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு கத்துற அந்த வார்த்தைகள்ல இருக்கிற உற்சாகத்தே அதுக்கு அளவே இல்ல. அந்த பெரிய பெட்டியில கலர் டெலிவிஷன் அப்படின்னு கொட்டை எழுத்துல எழுதியிருக்கும். அடடா, கலர் டிவியா, யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் கூடி நின்னு ஆச்சரியமா பாப்பாங்க. அந்த நேரத்துல அந்த அப்பாவோட முகத்துல ஒரு மிடுக்கும் பெருமையும் இருக்கும் பாருங்க. என் பிள்ளைங்களுக்கும் இப்போ கலர் டிவி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லாமலே அந்த பெருமை அவர் முகத்துல அப்பட்டமா தெரியும். இந்த கலர் டிவியோட வருகைங்கிறது வெறும் ஒரு பொருளோட வருகை இல்லைங்க. அது ஒரு குடும்பத்தோட பெருமை, ஒரு தெருவோட சந்தோஷம். இப்படி ஒரு புது உறவு வீட்டுக்கு வரும்போது அதை எப்படி வரவேற்போம்? அந்த மாதிரி தான் சில சடங்குகளும் அந்த மாடி அண்டனா கலாட்டாவும் ஆரம்பிக்கும். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த டிவி அவங்க வெறும் ஒரு எலக்ட்ரானிக் பொருளா மட்டும் பார்க்கல. வீட்டுக்கு வந்து ஒரு புது உறுப்பினர் மாதிரி தான் பாவிச்சாங்க. அந்த பெட்டிய ஒரு சின்ன கீறல் கூட விழுந்துடக்கூடாதுன்னு பக்குவமா வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போவாங்க. உள்ள போனதும் சும்மா அப்படியே பிளக்ல போட்டு ஆன் பண்ணிட மாட்டாங்க. பாட்டி உடனே வந்து, ஒரு நிமிஷம் இரு, முதல்ல பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது டிவிக்கு குங்குமம் வச்சு சந்தனம் பூசி மல்லிகைப்பூ மாலையெல்லாம் போட்டு கற்பூர ஏற்றி ஆரத்தி எடுப்பாங்க. அந்த சந்தனமும் மல்லிகைப்பூவும் கலந்த வாசம் அந்த அறை முழுக்க அப்படியே நிறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் டிவிய ஹால்ல இருக்கிற டேபிள் மேல வைப்பாங்க. ஆனா டிவி வச்சோடனே படம் வந்துடுமான்னு? அந்த காலத்துல முக்கியமான ஒரு சவாலே அந்த மாடி ஆண்டனா தான். டிவி வச்சதும் அப்பாவும் பக்கத்து வீட்டுக்கார அண்ணனும் ஒரு பெரிய இரும்பு ஆண்டனாவை தூக்கிக்கிட்டு வீட்டு மாடிக்கு ஏறுவாங்க. இப்போ ஆரம்பிக்கும் பாருங்க ஒரு யுத்தம். மாடியிலேருந்து அப்பா ரொம்ப சத்தமா, இப்ப வருதா அப்படின்னு கீழே இருக்கிற குடும்பத்துக்கிட்ட கத்துவாங்க. உடனே கீழே இருந்து எல்லாரும் சேர்ந்து கத்துவாங்க, இல்ல இன்னும் சுத்து, அப்பப்பா கொஞ்சம் இடது பக்கம் அப்படின்னு. முதல்ல டிவி ஸ்கிரீன்ல வெறும் புள்ளி புள்ளியா தான் வரும். திடீர்னு ஷ் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். ஆண்டனாவை ஒரு குறிப்பிட்ட திசையில திருப்பும்போது அந்த ஷிஷ் சத்தம் நின்னு படம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். ஆஹா, வந்துருச்சு அப்படின்னு குழந்தைங்கெல்லாம் துள்ளி குதிப்பாங்க. அந்த முதல் தெளிவான காட்சியா பாக்குறப்போ கிடைக்கிற சந்தோஷம், சப்பா, அதுக்கு ஈடு இணையே இல்லைங்க. அப்புறம் என்ன, ஒருத்தரோட சந்தோஷம் ஒட்டுமொத்த தெருவுக்கும் சந்தோஷமா மாறிடும். ஊரே அங்குதான் கூடும். இதை எதை ரொம்ப அழகா நமக்கு காட்டுதுன்னா, ஒரு வீட்டின் வரவேற்பறை எப்படி ஒரு சின்ன தியேட்டரா மாறுச்சு அப்படிங்கறத தான். படம் வந்த அடுத்த சில நிமிஷங்கள்ல எந்த அழைப்புமே இல்லாம ரொம்ப இயல்பா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு தடவை கலர்ல பாக்கணும் அப்படிங்கிற ஆசைதான். அந்த வீட்ல இருக்கிறவங்களும் இடம் இல்லைன்னு யாரையுமே சொல்ல மாட்டாங்க. வீட்ல இருக்கிற பெரிய பாயெல்லாம் விரிச்சு போடப்படும். குழந்தைங்கெல்லாம் ஆவலா முன்வரிசையிலையும் பெரியவங்க பின்னாடியும் உட்காருவாங்க. இடம் பத்தாதவங்க ஜன்னல் வழியாவும் கதை ஓரமா நின்னும் டிவிய பாப்பாங்க. திரையில வர்ற ஹீரோவோட சட்டையோட கலரை பார்த்து, அடப்பாவியே, சட்டை கலரே வேற மாதிரி தெரியுதே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போவாங்க. நிஜமாவே அது ஒரு மாயாஜால உலகந்தாங்க. இந்த இடத்துல தான் தூர்தர்ஷனோட அந்த மாயாஜாலம் ஆரம்பிக்குது. அது வெறும் சேனல் இல்ல, ஒரு சகாப்தத்தோட சத்தம். அந்த காலத்துல ஒரே ஒரு சேனல் தான், நம்ம தூர்தர்ஷன். அந்த சேனலோட வருகைக்காக ஒட்டுமொத்த கூட்டமும் காத்துக்கிட்டு இருக்கோம். திரையில அந்த லோகோ சுழன்று வரும்போது கேட்கும் அந்த டூ 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 அப்படிங்கிற சத்தம் கேட்ட உடனே அது வரைக்கும் சலசலன்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த அரை முழுசும் அப்படியே ஊசி விழுந்தா கேட்கற அளவுக்கு அமைதியாயிடும். எல்லாரும் ஒருவிதமான மரியாதையோடவும் எதிர்பார்ப்போடவும் திரைய பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது வெறும் ஒரு சத்தம் கிடையாது, நம்ம எல்லாரோட மனசுலயும் பதிஞ்ச ஒரு நீங்காத நினைவு. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா சொல்லவே வேண்டாம், அந்த வீடே திருவிழா கோலம் பூண்டுரும்.
காலையில ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் நம்ம ஊர் ஒலியும் ஒலியும், ஹிந்தியில சித்ரஹார், இதுல எதுவா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தெருவுமே அந்த வீட்ல தான் ஆஜராகியிருக்கும். டிவி பார்க்க வர்றவங்க சும்மா வரமாட்டாங்க. ஒருத்தர் முறுக்கு கொண்டு வருவாரு, ஒருத்தர் எல்லார் வீட்டுக்கும் சேர்த்து டீ போட்டு கொண்டு வருவாரு. அந்த டிவி பெட்டி மக்களை ரொம்ப ஆழமா இணைச்ச ஒரு பாலமா இருந்துச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் மெதுவா அந்த இனிமையான 90கள்ல இருந்து இன்றைய காலகட்டத்துக்கு வருவோம். நேற்றைய திரைகளுக்கும் இன்றைய திரைகளுக்கும் உள்ள வித்தியாசம். நாம எப்படி கூடி வாழ்றதிலிருந்து தனிமைக்கு வந்தோன்னு பாப்போம். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அன்னிக்கு ஒரு திரைக்கு முன்னாடி 100 பேர் கூடினோம். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி தலைகீழா மாறிடுச்சு. அன்னிக்கு ஒரு வீட்ல ஒரே டிவி தான் இருந்துச்சு. ஆனா ஊரே சேர்ந்து அத ஒரே குடும்பமா பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் தனி மொபைல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஸ்கிரீன், ஒவ்வொருத்தரும் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தொழில்நுட்பம் நம்மள உலகத்தோட இணைச்சாலும் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மள கொஞ்சம் பிரிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்ளோ பெரிய 4K டிவிகள் இருக்கலாம், 1000 OTT தளங்கள் இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல மாடியில ஏறி ஆண்டனாவை சுத்தி படம் தெளிவா வருதா நீ கேட்டப்போ கிடைச்ச அந்த சந்தோஷத்தையும், ஒட்டுமொத்த அக்கம் பக்கத்தினரோட தரையில பாய் விரிச்சு ஒன்னா சேர்ந்து டிவி பார்த்த அந்த ஆத்மார்த்தமான உணர்ச்சியும் இந்த நவீன தொழில்நுட்பத்தால என்னைக்காவது நமக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது வெறும் ஒரு டிவி இல்ல, அது ஒரு அழகான காலம், ஒரு உன்னதமான நினைவு. இந்த இனிமையான நினைவுகளோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம். நன்றி.